சென்னையில சிட்டில இவ்வளோ பரபரப்பான ஏரியால வந்து இவ்வளோ அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான கார்டன் பார்க்கிறதுக்கு ஒரு பார்க் செட்டப்ல இருந்தது. ஃபுல்லா greenery. I love greenery. I love nature. ராம் என்டர்டைனர்ஸ் பிரசன்ஸ் சூரியன்ஜி இயக்கத்தில் ராஜீவ் கோவிந்தா பிள்ளை நடிக்கும் டெக்ஸ்டர் மார்ச் 14 முதல். GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. அது காலையில வந்து இந்த பிளாஸை பார்த்தாவே நமக்கு புத்துணர்ச்சி வரும். எக்ஸசைஸ் இங்கே பண்ணனோம்னா அந்த ஒரு ஃப்ரெஷ் பூக்களோட பேசுறது. பட் சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு நார்மலான ஒரு கார்டன் மாதிரி இல்லை. இதுல ஏதாவது உள்ள இன்புட்ஸ் என்ன இது வேணும். இதெல்லாம் எக்ஸோராஸ். எக்ஸோராஸ். ஆமா, அங்கே அழகா பிங்க், ஒயிட், ப்ளூ எல்லா பிளாஸும் வரும். போகன்வில்லா எல்லாருக்குமே தெரியும், காகிதப்பு செடி. இது வந்து ஒரே செடியில மல்டி கலர் பூ. தண்ணி ஊற்ற ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் கனெக்ஷன் கொடுத்துட்டா காலையில் 20 மினிட்ஸ், சாயந்தரம் 20 மினிட்ஸ் தானாகவே தண்ணி பாய்ஞ்சிடும். இதுதான் 3 பால்ஸுங்கிற மாதிரி. சரி, ஒரு சிட்டிக்குள்ள நீங்க பண்றது தான் பெரிய விஷயம். இன்னும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம கூட வந்துட்டு நல்லமே ராமநாதன் மேம் தான் கூட இருக்கிறாங்க. ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அவங்கள நான் நேரில் மீட் பண்ணுறேன். ஸோ மீட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது என்னென்னா, அவங்களோட பழைய வீடு இங்கே இருந்தது. அது அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்டனாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சென்னையில் சிட்டியில், அதுவும் பாருங்கள் அந்த ஹார்ன் சவுண்ட்லாம் எப்படி கேட்குதுன்னு. ஸோ இவ்வளோ பரபரப்பான ஏரியாவில் வந்து இவ்வளோ அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான கார்டன் பார்க்குறதுக்கு ஒரு பார்க் செட்டப்பில் இருந்தது. மேம் ஷூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மேம். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பழைய வீடு நாங்கள் வந்து பார்த்தப்போ அங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள்லாம் பார்க்குறப்பவே தெரியும். அங்கேயும் ஒரு கார்டன் வச்சுருந்தீங்க. ஆமாம். பட் இப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட சார் சொன்னது 10,000 ஸ்கொயர் ஃபீட் அவங்களே பார்த்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறதான் சரியாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா எப்படி தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எல்லாரும் இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் கொடுத்துட்டா உடனே லான் தான் போடுவாங்க. ஃபுல்லாக greenery. I love greenery. I love nature. ஏன்னா நேச்சர் கூட பேசுறது, அது காலையில் வந்து இந்த ஃப்ளாஸை பார்த்தாவே நமக்கு புத்துணர்ச்சி வரும். எக்ஸசைஸ் இங்கே பண்ணனோம்னா அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏர், அந்த பூக்களோட பேசுறது, அதோட கிளி, பட்டர்ஃப்ளைஸு, அப்புறம் வந்து வண்ணத்தி பூச்சி அண்ட் பீஸ், ஹனி பீஸு எல்லாம் ரொம்ப அழகாக வந்து அதை நெக்டர் எடுக்கும்போது அதே ஒரு தனி அழகு. ஸோ அதை ரசிக்கும் போதே நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்துட்டு ஒரு ரியல் ஒரு ஹாப்பி மார்னிங்காக ஆரம்பிக்கலாம். நிச்சயமா மேம், நிச்சயமா. ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே அந்த நேச்சரோட பழகிறது வந்து இட்ஸ் அ ரியல். ஆமாம், பொதுவாக வந்து இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து வெறும் லான் செட்டப் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்ததுன்னா காலைல ஒரு கப் காஃபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நிறைய விதவிதமான பூக்கள் இருந்தால் அதோடைய அழகே இது. நிச்சயமா நிச்சயமா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு நார்மலான ஒரு கார்டன் மாதிரி இல்லை. இதில் ஏதாவது உள்ள இன்புட்ஸ் என்ன இருக்குன்னு தெரியல. இல்லை, அதுதான் சம்திங். மற்றவங்க சொன்னாங்க, நான் வந்து ஜென்ரலாக எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொன்னேன். பட் தே செட் பியூட்டிஃபுல்லாக வாஸ்து மாதிரியே பண்ணியிருக்கீங்கன்னு. பட் நான் வாஸ்துவான்னு நினச்சி பண்ணல. ஐ வாண்ட் ஆல் தீஸ், இங்கே வேணும் இது வேணும். இதெல்லாம் எக்ஸோராஸ். ஆமா, எக்ஸோராஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸோராஸ் தான் இது வந்து பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது சுவாமிக்கும் வைக்கலாம். ஓகே, நமக்கு வந்து அழகுக்கு பியூட்டிக்கும் ஆகுது. பெரிய டாலா வரும். இது வந்து டுவார்ஃப் வெரைட்டிஸா வாங்கியிருக்கேன். ஓகே. சோ வந்து குட்டையா இருக்கும். ஓகே, சின்னதா சின்னதா இருக்கிறதுனால எல்லாருமே பார்க்க முடியும். அங்க முன்னாடி வந்து அழகா சின்னதா பச்சையும் இருக்கணும், பூவோட இருக்கணும்ங்க. தண்டர் லில்லிஸ் அங்க அழகா பிங்க், ஒயிட், ப்ளூ எல்லா ஃபிளார்ஸும் வரும். ஓகே, இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்ப சூப்பர். சோ இது வந்து போகன்வில்லா எல்லாருக்குமே தெரியும், காகிதப்பு செடி என்னன்னா அதான் போகன்வில்லா. இது வந்து ஒரே செடியில மல்டி கலர் பூ வச்சிருக்கோம். அது சம்திங் ஏதாவது ஒரு கலர் பார்க்கலாம், எல்லா கலரும். அதனால இது வந்து ஒரு பிக் பொக்கே மாதிரி இருக்கும், பட் வித் மல்டி கலர். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அத பொக்கே ரைட் அப்படிதான் இருக்கு. எல்லாமே அதை ஒன்றா சேர்த்து இட் டுக் அ லாங் டைம். அது ஒன்றா சேர்த்து நர்சரியிலே இப்படி வந்து இப்போ மல்டி கலர் பொக்கேன்னு அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லா கலர்ஸையும் ஒன்றா சேர்த்து பண்ணி ரெட், எல்லோ, பிங்க், டார்க் பிங்க் எல்லாமே இருக்கு அதுல. வெரி நைஸ். இதெல்லாம் நீங்க போய் செலக்ட் பண்ணீங்களா? இல்லை, இது வந்து பிகாஸ் மற்ற வேலை இருந்ததுனால இதெல்லாம் சொல்லி நர்சரிக்கு சொல்லி இதுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பர்சன் இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அவர் சூஸ் பண்ணி ராஜமுந்திரியிலேருந்து வாங்கிட்டு வந்தார். ஓ, ராஜமுந்திரியிலேருந்து. இது எல்லாமே அங்கே இருந்தா வந்ததா? ஓ, வெரி நைஸ்.
ஓகே. ஸோ இது தவிர பொதுவா வந்து மோஸ்டா கார்டன் வைக்கிறப்ப வந்து வீட்டுக்கு தேவையான விஷயங்களையும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஏதாவது இங்க இது வச்சிருக்கீங்க? வந்து மெயினாக நான் ஏன் பூன்னா எனக்கு வந்து பூஜைக்கெல்லாம் நிறைய பூ வாங்க. ஸோ அதுக்கு வந்து வெளியில் போய் வாங்குறதை விட நம்ம வீட்டிலேருந்தே பறித்து சுவாமிக்கு அர்ப்பணை பண்ணால் அது அது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெரி நைஸ். அது எல்லா இடத்துலையும் இருந்து போய் அது அசுத்தமாக வராமல் சுத்தமாக நம்மளே குளிச்சுட்டு வந்து பூ எடுத்து அதை பண்ணாவே தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ். அது வெல்ல சந்தோஷம் இருக்கும் நம்ம வீட்டு பூன்னு சொல்லிட்டு. நிச்சயமா. ஸோ அதனால தான் அருகம்புல் இது வந்து லான் கிராஸ். அங்கே அருகம்புல் வச்சிருக்கேன் அருகம்புல் விநாயகருக்கு. மேலே அங்கே வில்வம் வச்சிருக்கேன் சிவனுக்கு. ஓ. இது வேப்பமரம் இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் வந்து ஏறி இருக்க க்ரீப்பர் வந்து மிளகு. ஓ. இந்த பக்கம் வெத்தலை இருக்கு. வெத்தலை. ஆமா. ஆமா, இங்க கொஞ்சம் வெத்தலை வச்சிருக்கீங்க, இங்க மிளகு இருக்கு. சோ அதுவாவே வாழை. வந்துச்சா இல்ல அதெல்லாம் இல்ல, பிளான் இல்ல, பண்ணி இல்ல. வச்சீங்களா? அது வந்து கோவாலேருந்து கொண்டு வந்தது, தானா வராது. அதான் யோசிக்கிறேன் நானு. வெரி வாழை நைஸ். வாழை வந்து எப்பவுமே நல்லது. மாமரம் அதெல்லாம் இட் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி. அதோட இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல குட் எனர்ஜி வரும். ரைட். அதனால தான் ஒரு விசேஷம்னா வாழை மரம் கட்டுவோம், மாவிளை மாவிளை தோரணம் பண்ணுவோம். இட் ஆல்ஸ் பிரிங்ஸ் the குட் ஆக்சிஜன் as well as அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ். இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துல இருக்கிறதா? நம்ம காலம் இல்லை, பட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கோவா போகும்போது வாங்கினேன். ஓ. இல்ல இந்த மாமரமும். மாமரம் ஆமாம், ஹிமா பசந்த். அது இமாம் பசந்த் அதுல ரொம்ப நாளா இருக்கு. சோ பழைய வீடு இருக்கும் போதே இருந்த ஒரு விஷயங்கள். இது பன்னீர் ரோஸு, அலமாண்டாஸ், ஒலியாண்டர்ஸ், ஓகே. அரளிப்பூ. அரளிப்பூ அது. ஆமாம், அது தங்க அரளி. இது வந்து அந்த இது ரோசஸ் வந்து சுவாமிக்காக வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. செம்பருத்திலே வந்து செம்பருத்தி. ஆமாம், எல்லா கலரும் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஓகே. ஒயிட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, ரெட். ஓகே. நீங்க ஆக்சுவலா இது டிசைன் பண்ணும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு வியூ இருக்கும்ல, எனக்கு இப்படிதான் அமையணும் அப்படி என்ன உங்களுக்கு? அது டிராயிங் போட்டு பார்த்து எது நல்லா வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பெபிள்ஸ். இது வந்து அடினியம்ஸ்னு கேக்டஸ் மாதிரி. ஆனால் இதோடைய பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அது எல்லா பூவும் எல்லா கலர் பூ வந்திருக்கு. ஒயிட்டு, ப்ரௌனு, ஓகே. ஸோ பிங்க்கு, எல்லா கலர்ஸும் இருக்கு. வெரி நைஸ் மேம். ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா அங்க பாருங்க அவ்வளோ பூ இருக்கு. ஆமாம், அது எல்லாம் ரோசஸ். அப்படியே அந்த சைட் போய் அப்படியே லைட்டா பேசலாம் மேம். இது தண்டர் லில்லின்னு ஸ்பைடர் லில்லி அப்படி இருக்கும். ஸ்பைடர் லில்லி ஸ்பைடர் மாதிரி இருக்கும். தின்னா அந்த கால் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி பூத்திருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். ஓகே. இதெல்லாம் பூத்ததுக்கு அப்புறம் வந்தா இன்னுமே அழகா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அண்ட் இது வச்சு இப்போ எவ்வளோ நாள் ஆகுது மேம்? இது இப்போதான் பிளான் பண்ணோம், ஒரு 1 month கூட ஆகும். 1 month. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி அந்த இரிகேஷனும் வந்து இரிகேஷன். ஆமாம், நம்ம தண்ணி ஊற்ற ஆட்டோமேட்டிக் இரிகேஷன். ஸோ அது கனெக்ஷன் கொடுத்துட்டா காலையில் 20 minutes, சாயந்தரம் 20 minutes தானாகவே தண்ணி பாஞ்சிடும். சூப்பர். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு ரோஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ அந்த இது அரளி இருக்கு. இது ஸ்பைடர் லில்லி, அது ஒரு கேக்டஸ், பாம்ஸ். ஓகே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் நிறைய இருக்கு. மல்லிப்பூ பூஜைக்கு வழங்குறதுக்கு எல்லா மல்லியும் வச்சிருக்கேன். இது ஃபுல்லா? ஆமாம், இது ஃபுல்லா மல்லிப்பூ அண்ட் ஆல்சோ இதுவும் இதுதான் எக்ஸோரா தான், பிச்சிப்பூ. இது வந்து ரோசஸ், அதெல்லாம் பட்டன் ரோசஸ், பன்னீர் ரோஸ், எல்லா ரோஸும் இருக்கு. அந்த பக்கம் செம்பருத்தி. இது வந்து செண்பகம். அது வந்து இது தென்னை மரம் இருக்குது எல்லாம். இது பேம்பூஸ் வச்சிருக்கீங்க. அந்த சைடு ஃபுல்லாவே இட்ஸ் மெடிசினல் பிளான்ட்ஸ். மெடிசினல் பிளான்ட்ஸ்னா என்னென்ன வச்சிருக்கீங்க மேம்? வல்லாரை எல்லாமே யூ நேம் இட் இருக்குது. ஓகே. ஓகே. லெமன் கிராஸ், ரோஸ்மேரி, ஆரிகானோ அண்ட் இது துளசி. ஓகே. அதெல்லாம் இட்டாலியன் ஸ்பைசஸ் இருக்கு ஆக்சுவலி. அது இப்போ அது வேண்டி இருக்கு. ஆமா, கண்டிப்பா அது தேவைப்படுது இப்போ எல்லா இடத்துலயும். நிச்சயமா. ஸோ இது மாதிரி இங்க வந்து ஒரு ஃபவுண்டைன் வச்சிருக்கீங்களா மேம் இங்க? ஆக்சுவலா இல்ல, ஃபவுண்டைன் கிடையாது. இது ஃபவுண்டன் இல்ல, இட்ஸ் a sprinkler. ஸ்ப்ரிங்க்லர். ஓகே. ஓகே. இது லான் இருக்கறனால ஸ்ப்ரிங்கிள் பண்றது. ஓகே. சோ உங்களுக்கு அந்த ஒயிட்னா ரொம்ப பிடிக்குமோ? நம்ம பாக்குறப்ப எல்லா ஒயிட் கிவ்ஸ் அது ஒரு மாதிரி பாசிட்டிவ்னஸும் இருக்கு. இல்ல அது பிளாக்கை விட எப்பவுமே நீங்க ஒயிட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கல்ல? எஸ். பிளாக் இஸ் வந்து எப்பவுமே இட்ஸ் பேட். அதுக்காக நம்ம வந்து யாரும் இறந்து போனா அது கருப்பு போடுவோம். ஏதோ பிரைட்டா இருக்குதுன்னா தான் வெள்ளை போடுவோம். So the white always gives one good energy, positive energy. Because பாக்குறப்ப நிறைய இடங்கள்ல வந்து ஒயிட் பார்க்க முடியுது. அதனால தான் நான் கேட்டேன். நீங்க சாரே பாத்துர்க்கீங்களா ஒயிட்? எக்ஸாக்ட்லி. வெள்ளை உள்ளம். எக்ஸாக்ட்லி. பட் அந்த ஒயிட் போடும்போது வந்து அந்த கிரீன் அண்ட் ஒயிட் வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருந்தது. அது பசுமை நிறம், இது வெண்மை வெள்ளை மனசுக்காக. வெரி நைஸ் மேம். பென்டாஸ். இது ஃபுல்லா பென்டாஸ். இது வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வின்கா. இது வந்து மல்லிப்பூ. இது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த துலுக்க செவந்தி. இது
மாரிகோல்டு மாரிகோல்டு ஓகே இது ஃபுல்லா செம்பருத்தி பெருசா இருக்கு மேம். இது வந்து ஹவாயின் வெரைட்டி. ஓ ஹவாயின் வெரைட்டி வந்து எப்பவுமே ரொம்ப பெருசா இருக்கும். அது ஹவாயின்லயே இது டுவாஃப் வெரைட்டி. ஓ ஓகே. சின்னதா தான் இருக்கும், ரொம்ப பெருசா தான் வரும். அப்ப இங்க எல்லாமே அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இருக்கு. ஏன்னா அப்பதான் நம்ம பார்க்கவும் முடியும். மத்த அங்க இருக்க தூர பார்வைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும். வெரி நைஸ் வெரி நைஸ். இங்க நம்மளோடது இப்போ இந்த செம்பருத்தி சொன்னீங்க வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ராஜமுந்திரில இருந்து வந்திருந்தாலும் வெரைட்டி வேற ஏதாவது இன்டர்நேஷனல் வெரைட்டிஸ் இருக்குங்களா? அது இல்ல டபுள் செம்பருத்தி இருக்கு, சிங்கிள் செம்பருத்தி இருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு இப்படி நடந்து காலையில போனோம் அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் திஸ் கார்டன் பாருங்க, செம்மையா இருக்கு. இதுதான் 3 பால்ஸ்ங்கிற மாதிரி. ஓகே, இது என்ன மேம்? இது ஆக்சுவலி இது செடி பேர். இது எல்லாமே இதுதான் நமக்கு வந்து நிறைய அடிக்கடி பேரெல்லாம் மறந்து போயிடும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த ரெண்டும் வந்துட்டு அழகா வந்துட்டு நம்மள வெல்கம் பண்றோம். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம சொல்ற மாதிரி கட் பண்ணலாம். அந்த மாதிரி செடிங்க இதெல்லாம். அதாவது ஈஃபில் டவர் பாருங்க அங்க. ஆமா, ஈஃபில் டவர். வந்தோடனே சொன்னீங்க ஈஃபில் டவர் நீங்க பாத்துக்கலாம். வெரி நைஸ். நாங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இங்க வந்து ஆர்ச் வருது, அதனால தான் creepers எல்லாம் ப்ளூ creepers இங்க வந்து ஆர்ச் மாதிரி. இது என்ன இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறம் ஆர்ச் வரும். அந்த பக்கம் இருக்குது. அதுவும் வந்து பேஷன் ஃப்ரூட் உடைய creepers. ஓகே. அதுல பூ வந்து அப்படி விஷ்ணு மாதிரி இருக்கும், சக்கர மாதிரி. அது பூத்ததுக்கு அப்புறம் தெரியும். ஓகே. சோ அங்கங்க ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் வாக் பண்ணிட்டு இது 8 மாதிரி ஒரு செட்டப் ஆமா, வச்சிருக்கீங்க. 8 வாக்கிங் ரொம்ப நல்லதுங்கற. மார்னிங் அதுக்காக மார்னிங். சோ வந்துட்டு ஒரு பார்க் போனா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அது மாதிரி இருக்கு. அண்ட் அழகா பியூட்டிஃபுல்லா வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்கனே சொல்லலாம். அது இது எல்லா மரமும் இருக்கு. அந்த பக்கம் வந்து கேக்டஸ் வெரைட்டியும் இருக்கு. ஓகே. பான்சாய் இருக்கு. பான்சாய் அண்ட் கேக்டஸ் வெரைட்டி. ஆமா, லில்லி பாண்ட் அது. அந்த பக்கம் வந்து ஒரு லோட்டஸ் பாண்ட் இருக்கு, பெரிய தொட்டில. இப்பதான் விதை போட்டுருக்க முளைச்சிருக்கு. சோ வந்து வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஃபுல் கம்ப்ளீட் நேச்சரே ஒரு சிட்டிக்குள்ள நீங்க பண்றது தான் பெரிய விஷயம். இது நம்ம கொஞ்சம் ஊர் பக்கம் பண்ணா கூட பெருசா வந்து மெயின்டெனன்ஸ் இருக்காது. பட் இது வந்து ஹெவி மெயின்டெனன்ஸ். நீங்களும் அதை அடிக்கடி இதை பாத்துக்க வேண்டிய கட்டாயம் வேற இருக்கு. நிறைய ரே பிளான்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். சோ அப்படி கலெக்ட் பண்ண பிளான்ஸ் எதுவும் இருக்கு உங்க ஞாபகம் வருதா உங்களுக்கு? இப்ப இல்ல, அந்த பக்கம் இருக்கு எல்லாமே. அது உள்ள எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே. பெரண்டை, so many things. ஓகே. நமக்கு வந்து டெய்லி யூஸ் பண்றதுக்கு தேற மாதிரி இஞ்சி, சித்திரத்தை, மஞ்சள். ஓகே. ஸோ அது எல்லாம் அந்த மாதிரி. அதுவும் கீரை வகைகள் எல்லாமே அந்த சைடும் இருக்குது எல்லாமே. இஞ்சி, சித்திரத்தை, மஞ்சள், கீரை. ஓ வெரி நைஸ், சூப்பர் மேம். ஸோ நாங்கள் கேட்டோடனே ஃபஸ்ட்டு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது திருப்பி வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா வந்து நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். வாங்க. ராம் என்டர்டைனர்ஸ் பிரசன்ஸ் சூரியன்ஜி இயக்கத்தில் ராஜீவ் கோவிந்தா பிள்ளை நடிக்கும் டெக்ஸ்டர் மார்ச் 14 முதல். GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல